பொதுவாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்பும். இது எப்படி, அது எப்படி, இது எப்படி சாத்தியம், ஏன் இவ்வாறு நடந்தது, எதற்காக இப்படி செய்தனர், ஏன் தேவன் இப்படி சொன்னார் செய்தார் என்று நம்மை நாமே அநேக கேள்விகளை கேட்போம். வேதாகமத்தில் உள்ள காரியங்களை போதகரிடமோ பிறரிடமோ அல்லது பரிசுத்த ஆவியானவரிடமோ ஜெபித்து பதிலை தெரிந்து கொள்வது மிக முக்கியம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு சந்தேகம் இருப்பது ஆதியாகமம் 6:1 முதல் 4 சொல்லப்பட்டிருக்கிற ராட்சதர்கள் யார், தேவகுமாரர் யார், மனுஷகுமாரத்திகள் யார், எப்படி இந்த உயரமான பலமான அரக்கர்களைப் போல தோற்றமுடைய நெஃபிலின் என்று அழைக்கப்படுகிற ராட்சதர்கள் தோன்றினர், எதற்காக தோன்றினர், தேவகுமாரர்கள் என்பது யாரை குறிக்கிறது, மனுஷகுமாரத்திகள் என்பது யார் என்கிற கேள்வி பல நூற்றாண்டுகளாக ஒரு புதிரான கேள்வியாகவும் வேத பண்டிதர்களும் விவாதம் செய்கிற சம்பவமாகவும் இது உள்ளது. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டனர். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ராட்சதன் என்பதற்கு மூல பாஷையாகிய எபிரேய மொழியில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை நெஃப்லின். இந்த ஆதியாகமம் 6:1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு வினோத ஆர்வத்தையும் வேத வல்லுநர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் மத்தியில் வேறுபட்ட கருத்தையும் விவாதத்தையும் எழுப்பியுள்ளது. இந்த ராட்சதர் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் யார் என்பதற்கு பலரும் பல விளக்கங்களை கொடுத்து வாதாடி வருகின்றனர். இந்த வாதங்களில் 2 வாதங்கள் தான் பிரதானமாக இருக்கிறது. முதல் வாதம், இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் என்பவர்கள் அண்டவெளியின் கலப்பினங்கள், காஸ்மாலஜிக்கல் மிக்ஸ், அதாவது தேவதூதர்கள் மற்றும் மனித பெண்களின் கலவை. தேவதூதர்களும் மனுஷ பெண்களும் கூடியதின் விளைவினால்தான் ராட்சதர்கள் தோன்றினர் என்பதே இவர்களது விவாதம். இரண்டாவது வாதம், இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் என்பவர்கள் சேத்தின் புத்திரர் காயின் புத்திரரின் கலவை என்பதுதான். சேத்தின் சந்ததியாகிய தேவகுமாரராகிய ஆண்களும் காயின் சந்ததியாகிய மனுஷகுமாரத்திகளாகிய பெண்களும் கூடியதன் விளைவாக தோன்றியவர்கள்தான் இந்த ராட்சதர்கள் என்பது இவர்களது வாதம். இந்த 2 வாதத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். முதலில் தேவதூதர்களும் மனித பெண்களும் கூடிய விளைவு ராட்சதர்கள் என்கின்ற விளக்கத்தை பார்ப்போம். ஆதியாகமத்தில் குறிப்பிடப்படும் தேவகுமாரர்கள் தேவதூதர்கள்தான் என்பதற்கான ஆதாரமாக யோபு 38ஆம் அதிகாரத்தில் நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கிருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி, நீ அறிந்திருந்தால் எனக்கு சொல்லு, அதில் ஆதாரங்கள் எதன்மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார், அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாக கூடி தேவபுத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்கள் என்று தேவன் யோபுவிடம் கூறுவதை கவனியுங்கள். தேவன் மனிதனை படைக்கும் முன்பாக பூமியை படைத்தது நமக்கு தெரியும். தேவன் பூமியை படைத்தபோது தேவபுத்திரர் கெம்பீரித்தார்களாம். இதிலிருந்து தேவபுத்திரர் அதாவது தேவகுமாரர்கள் என்கிறவர்கள் தேவதூதர்கள்தான் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக பதிவு செய்கிறது. அதுபோக யோபு 1:6 யோபு பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்களாம். பூமியில் வாழும் மனிதர்கள் தேவனின் சந்நிதிக்கு போக வாய்ப்பே இல்லை. ஆகவே தேவபுத்திரர் அதாவது தேவகுமாரர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது தேவதூதர்கள்தான் என்று நாம் உறுதியாக சொல்ல முடிகிறது. அதுபோக இங்கு தேவனை குறிக்கும் வார்த்தை ஏலோகிம். மனுஷர்களாகிய நாம் ஏலோகிம் புத்திரர் என்று ஒருபோதும் அழைக்கப்படவில்லை. மாறாக நாம் யெகோவாவின் புத்திரர் என்றே அழைக்கப்படுகிறோம். இதிலிருந்து ஆதியாகமம் 6 தேவகுமாரர்கள் என்கின்ற வார்த்தை தேவதூதர்களுக்கே பொருந்தும் என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்த கேள்வி, தேவதூதர்கள் திருமணம் செய்ய முடியுமா? மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தேவதூதர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கிறதே தவிர தேவதூதர்களினால் திருமணம் செய்ய முடியாது என்று கூறவில்லை. தேவனுக்கு வேலை செய்கிற தேவதூதர்கள் இருக்கின்றனர். அதே வேளையில் லூசிபருடன் சேர்ந்து தேவனுக்கு எதிராக கலகம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனால் கீழே தள்ளப்பட்டு விழுந்து போன தூதர்களும் இருக்கின்றனர். தேவனுக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறாமல் இருப்பார்களா என்று சிந்திக்க வேண்டும். அடுத்தது, தேவதூதர்கள் மனிதர்களுடன் பேச முடியுமா? தேவதூதர்களுக்கு உடல் இருக்கிறதா என்கிற கேள்வி. தேவதூதர்கள் ஆவியாக இருந்தாலும் அவர்கள் பல சமயத்தில் அவர்கள் மனித ரூபத்தில் பூமிக்கு வந்திருக்கின்றனர். அதுபோக தேவதூதர்கள் அனைவருமே ஆண் பாலினத்தில் மட்டுமே வேதாகமத்தில் முழுவதும் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தேவதூதர்கள் மனித உருவத்தில்
பல சமயத்தில் பூமிக்கு வந்திருக்கின்றனர். வந்தது மட்டுமல்ல, வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் சாப்பிட்டு இருக்கின்றனர். ஆம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்திக்க 3 பேர் வந்து ஆபிரகாம் கொடுத்த உணவை அவர்கள் புசித்ததையும் பார்க்கிறோம். இவர்கள் சோதோம் குமாராவை அழிக்க வந்த தேவதூதர்கள் என்று ஆதியாகமம் 19:1 கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியரும் சொல்கிறார், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று எபிரேயர் 13:2 கூறுவதை பார்க்கிறோம். மார்க்கு 16:5 அவர்கள் கல்லறைக்கு பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாக வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டனர் என்று வாசிக்கிறோம் அல்லவா? இந்த வாலிபன் ஒரு தேவதூதன். எபிரேயர் 1:14 நமக்கு ஊழியம் செய்யும்படியாக பல பணிவிடை ஆவிகள் அனுப்பப்பட்டு இருக்கின்றனர் என்றும் வாசிக்கிறோம். ஆகவே தேவதூதர்களால் பூமிக்கு மனித உருவத்தில் வர முடியும், நல்ல வயிறார சாப்பிட முடியும் என்று தெளிவாக தெரிகிறது. சரி, அடுத்ததாக தேவதூதர்களால் பாலியல் உறவு வைத்துக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்தித்துவிட்டு நன்றாக சாப்பிட்டுவிட்டு அந்த தேவதூதர்கள் சோதோமுக்கு வந்தனர். உடனே லோத்து அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு விருந்து வைக்கின்றார். நன்றாக புசித்தனர். பின்பு அங்கு வந்த சோதோம் பட்டணத்து மனிதர்களாகிய வாலிபன் முதல் கிழவன் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் லோத்தின் வீட்டை சூழ்ந்து மனித உருவில் வந்த தேவதூதர்களிடம் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளும்படி வற்புறுத்தினர். லோத்து அவர்களை விட்டுவிடவும் தனது 2 குமாரத்திகளையும் கூட அனுப்புவதாக கூறினார். தேவதூதர்களும் அந்த மனிதர்களை குருடர் ஆக்கினார்களே தவிர அவர்கள் வெளியே செல்லவில்லை. கதவை பூட்டியதையே பார்க்கிறோம். ஏனென்றால் தேவதூதர்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கின்றனர் அல்லவா? ஆகவே தேவதூதர்களினால் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொள்ளவும், மனிதர்களைப் போல பேசவும், பழகவும், சாப்பிடவும், அவர்களோடு பாலியல் உறவு வைத்து கொள்ளவும், அதன் மூலம் மனுஷர்களை உருவாக்கவும் கூடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வேதாகமத்தில் இடம்பெறாத தள்ளுபடியாகம ஏனோக்கின் புத்தகம் த புக் ஆஃப் ஏனோக்கில் செமாயா என்கிற தூதன் இருந்ததாகவும் அவன் தலைமையில் 200 தூதர்கள் இருந்ததாகவும் இவர்கள் பூமியில் மிகவும் அழகான மனுஷ குமாரத்திகளை கண்டனராம். உடனே அந்த ஆசையில் வாருங்கள் பூமிக்கு செல்வோம் என்று பூமிக்கு வந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு மனைவிகளை தெரிந்து கொண்டு உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்ததாக இந்த புத்தகம் சொல்கிறது. அவர்கள் தங்களின் மனைவிகளுக்கு மாயாஜால மருந்துகள், வேர் மூலிகை மருந்துகள் போன்றவற்றை பற்றி சொல்லிக் கொடுத்தனராம். இந்த மனித பெண்கள் கற்பமடைந்து பிரசவித்த போது பனைமரம் போல வளரும் ராட்சதர்கள் பிறந்தனர். இந்த ராட்சதர்கள் தங்களின் பசிக்கு பூமியில் இருந்த ஆகாரத்தை அதிக அளவில் காலி செய்தனர். எனவே மற்ற மனிதர்கள் இவர்களை வெறுக்க ஆரம்பித்தனர். அதுபோக இந்த ராட்சதர்கள் பறவைகள், விலங்குகள், ஏன் மனிதர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களை கொன்று சாப்பிட்டதாக இந்த தள்ளுபடியாகம ஏனோக்கின் புத்தகம் சொல்கிறது. நம் அனைவருக்கும் தெரிந்த யூதர்களின் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் என்பவரும் இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளுக்கு பிறந்த ராட்சதர்கள் தேவதூதர்கள் மற்றும் மனிதர்களின் கலப்பினம் என்று கூறுகிறார். பல தூதர்கள் மனித பெண்களுடன் துணையாக இருந்த ராட்சதர பிள்ளைகளை பெற்றது அநீதி என்றும் இது தேவனை மனவேதனை அடைய செய்தது என்றும் குறிப்பிடுகிறார். கிபி 3ஆம் நூற்றாண்டில் மட்டும் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தில் ஆதியாகமம் 6:2 தேவகுமாரர்கள் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக தேவனின் தூதர்கள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆதியாகமம் 3:15 இயேசு ஸ்திரீயின் வித்தாக மனிதனாக பிறந்து சாத்தானின் தலையை நசுக்குவார் என்கின்ற தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது சாத்தான் ஒரு திட்டம் திட்டினான். மேசியா ஸ்திரீயின் வித்தாக பிறக்கப் போகிறார், மனித இனத்தையே பாழாக்கிவிட்டால் தேவனுடைய திட்டத்தை நாம் முறியடித்து விடலாம் என்று அவன் திட்டம் தீட்டி தேவகுமாரர்களாகிய தூதர்கள் மனுஷகுமாரத்திகளை திருமணம் செய்து ராட்சதர்களை பெற்று மனித இனத்தையே அழித்துவிட சாத்தான் திட்டம் தீட்டியிருந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தேவகுமாரர்களாகிய விழுந்து போன தூதர்களாகிய பிசாசுகள் பாவமில்லாத ஸ்திரீயின் வித்து பூமியில் பிறக்க முடியாதபடி செய்ய முற்பட்டன. ஆனால் சாத்தானின் திட்டம் பலிக்கவில்லை. தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தவிர அனைவரையும் அழித்து போட்டார். நெஃபிலின் என்கின்ற ராட்சதர்கள் உட்பட அனைவரும் அழிந்து போனதை ஆதியாகமம் 6:11-22 பார்க்கிறோம். நெஃபிலின் என்கின்ற ராட்சதர் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இருந்தனரா? பல ராட்சதர்களை அதற்கு பின்பாகவும் பார்க்கின்றோமே என்கிற கேள்வி. இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை வேவு பார்த்தபோது மோசையிடம் அவர்கள் ராட்சதர்களை கண்டோம், அவர்களின் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று என்னாகமம் 13:33 சொல்கின்றனர். இந்த பகுதியில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருந்த நெஃபிலின் என்கின்ற ராட்சதர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக வேவுக்காரர்கள் நெஃபிலின் போன்ற ராட்சதர்களை கண்டதாகவே நினைக்கின்றனர். அவர்களின் பயமே அவர்களின் அப்படி நம்ப வைத்தது என்று
சில வேதாகம பண்டிதர்கள் சொல்கின்றனர். சில வேத அறிஞர்கள் ஜலப்பிரளயத்துக்கு பின் மீண்டும் பிசாசுகள் மனித இனத்துடன் இணைந்து ராட்சதர்கள் பிறந்து இருக்கலாம் என்று சொல்கின்றனர். ஆனால் சில வேத அறிஞர்கள் ஒருவேளை நோவாவின் மருமகள்களில் ஒருத்தி இந்த நெஃபிலின் சில குணங்களை பெற்றிருக்கலாம் என்று யூகிக்கின்றனர். ஆனால் கானான் தேசத்தை கைப்பற்றிய போது இந்த ராட்சதர்கள் போல இருந்த மனிதர்களை யோசுவா அழித்ததை பார்க்கிறோம். ஆனாலும் கூட கோலியாத் போன்றவர்கள் தாவீதின் காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றனர். அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் கூட, இப்பொழுதும் கூட 7 அடி மனிதர்கள், 7.5 அடி மனிதர்கள், ஏன் 2023 உலகத்தில் இன்று உயரமான மனிதனாகிய சுல்தான் கோசைன் என்பவர் 8.5 அடி உயரமாக இருக்கிறார். இவரும் ராட்சதர் என்று நாம் கூறிவிட முடியுமா? அன்றைய காலத்தில் செய்த பாவத்தின் விளைவு அப்படி. இந்த பூமி அழிகின்ற வரை பாவம் இருந்து கொண்டேதான் இருக்கும். தேவன் இப்படி பாவம் செய்த பிசாசுகளை தனிமைப்படுத்தி அவர்கள் செய்த பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று யூதா 6ஆம் வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வரும் தேவகுமாரர்கள் தேவ தூதர்கள்தான். இவர்கள் மனித பெண்களுடன் இணைந்து ராட்சதர்களை பெற்றுக்கொண்டனர் என்பதை முதல் வாதம். இப்பொழுது 2ஆம் வாதமாகிய இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் என்பது சேத்தின் புத்திரர் மற்றும் காயினின் புத்திரர் என்கின்ற வாதத்தை பற்றி பார்க்கலாம். இந்த போதனை தேவகுமாரர்கள் என்பவர்களை சேத்தின் வம்சவழி என்று அடையாளப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த சேத்தின் வம்சவழி தேவனை தொழுதுகொள்ள ஆரம்பித்தனர் என்று ஆதியாகமம் 4:26 சொல்கிறது. மனுஷகுமாரத்திகள் என்பவர்கள் காயினின் சந்ததி. இவர்கள் தேவ பயமில்லாமல் வாழ்ந்தனர். தேவனை தொழுது கொண்ட சேத் வம்சவழி ஆண்கள் காயின் வம்சவழி பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றதினால் ராட்சதர்கள் பிறந்தனர் என்று சில வேத அறிஞர்கள் போதிக்கின்றனர். இந்த பாவம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்ட பாவம். அதனால்தான் தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று போதிக்கின்றனர். இது ஆவிக்குரிய போதனையாக இருந்தாலும் அவர்கள் கூற்றின்படி மனிதன் மனிதனைத்தான் திருமணம் செய்திருக்கின்றான். 6 அடி மனிதனுக்கு 20 அடி 30 அடி ராட்சதர்களாகிய பிள்ளைகள் பிறந்திருக்க கூடுமா என்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதுதான் 2வது வாதமாக இருக்கிறது. இப்படியாக வேத பண்டிதர்கள் மற்றும் வேத அறிஞர்களிடையே வாதாடப்படும் இந்த 2 வாதங்கள் பற்றி பார்த்தோம்.